Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வெயில் காலம் வந்துவிட்டாலே ஒவ்வொரு வீட்டின் மின் நுகர்வும் அதற்கான கட்டணமும் அதிகரித்துவிடும். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட பயன்படும் பிரதமரின் சூரிய வீடு மின்சார திட்டத்தில் மானியமும் தரப்படுகிறது. மாற்று எரிசக்தி முறைக்கான தேடல் உள்ள சூழலில் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வும் தேவையாக உள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு மின்சார திட்டத்தில் 2 கிலோவாட் சூரிய தகடு அமைத்தால் 1,50,000 ரூபாய் செலவாகும். இதற்கு வங்கிக் கடன் திட்டம் மூலம் மத்திய அரசு மானியமாக 63,000 தருகிறது. 3 கிலோவாட் சூரிய தகடு அமைக்க 78,000 ரூபாய் மானியமாக தரப்படுகிறது. 3 கிலோவாட்டுக்கு மேல் எத்தனை கிலோவாட் பொருத்தினாலும் 78,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். 1 கிலோவாட் சோலார் மேற்கூரை அமைப்பதற்கு மானியமா 30,000, 2 கிலோவாட் சோலார் மேற்கூரை அமைக்கிறதுக்கு மானியமா 60,000, 3 கிலோவாட் சோலார் மேற்கூரை அமைக்கிறதுக்கு மானியமா 78,000 சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ யாரெல்லாம் அந்த திட்டத்தை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிலோவாட் போட்டாக்கா மாதம் 600 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிறவங்க 2 கிலோவாட் சோலார் மேற்கூரை போடலாம். இப்போ 2 கிலோவாட் நம்ம சோலார் மேற்கூரை போட்டாக்கா நம்மளுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டில் 600 யூனிட் நமக்கு இது மூலியமாக நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் ஒரு 100 யூனிட் தராங்க. 600, 100, 700 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு 4,200 ரூபாய் 2 கிலோவாட் சோலார் மேற்கூரை அமைக்கிறது மூலியமா நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். ஒரு முறை செலவு செய்து சோலார் அமைப்பை பொருத்திவிட்டால் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பயன் தருவதாகவும், அதே சமயத்தில் ஆயிரக்கணக்கில் வந்த மின்கட்டணம் இப்போது பூஜ்ஜியமாகிவிட்டதாகவும் கூறுகிறார்கள் பயனாளர்கள். சோலார் 2 lakhs போட்டது. எங்களுக்கு சப்சிடி 78,000 கொடுத்தாங்க. அப்போ என்னுடைய இது 1,20 செலவாயிருக்குது. இதில் 78,000 பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிது. இந்த வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதில் சர்வீஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னு பார்த்தா இது ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்கிட்டேயே எனக்கு இந்த சோலார் பேனல் போட்டதால் பணம் மிச்சப்படுத்த வேண்டிய இது கிடைக்கிது. இது ஒரு நல்ல திட்டம் தான். சூரிய ஒளி மின் திட்டத்தின் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வீட்டிற்கு தேவையான அளவு பயன்படுத்திவிட்டு மிச்சமுள்ள மின்சாரத்தை மின்வாரியம் எடுத்துக் கொள்கிறது. விபத்து ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் சோலார் சிஸ்டம் இயங்காது. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களை அணுகினால் கடன் வசதி உட்பட அனைத்தையும் அவர்களே ஏற்பாடு செய்து தருவதாக கூறுகிறார்கள். இத்திட்டத்தில் பெரும்பாலானவர்கள் இணையும் போது மாசற்ற மின் உற்பத்தியும் சாத்தியமாகும், இயற்கை வளங்களும் காக்கப்படும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.